ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு. ஸோ நம்மளுக்காக நம்மளோட தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம பிறந்ததிலிருந்தே, இப்போ நான் பிறந்ததிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஏஜ் இருக்கும். கரெக்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஏஜ் இருக்கும். ஸோ என்னோட ஏஜில் நான் தமிழ்நாட்டில் பிறந்ததிலிருந்து நான் பார்த்த அந்த அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே. ஸோ அந்த 2 கட்சிகள்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வெர்சஸ் இவங்க, கரெக்டாக? ஸோ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. அதே மாதிரி நம்ம டிவியில் பார்க்கும்போது, சின்ன வயசில் நம்ம டிவியில் பார்க்கும்போது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம் நடக்கும்போதெல்லாம் என்ன பேசுவாங்க? இவங்க அவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுவாங்க, அவங்க இவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க. இப்படி தான் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் விஜய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கட்சிக்காக வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த டே 108 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலைன்ஸோடு சேர்த்து 75 வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா 53 to 54 சம்திங் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அந்த மே 4ஆம் தேதி வெளியான ரிசல்ட்டில் வந்தது, நம்மளுக்கு கிடச்சிது, ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமராக, இதில் யாரையும் நான் சப்போர்ட் பண்ணியோ யாரையும் தாழ்த்தியோ நான் பேசலை. தமிழ்நாட்டில் கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து 108 இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 75, கூட்டணியோடு சேர்த்து 75. அந்த 75லேயே 5 வந்து இப்போ டிவிகே பக்கம் போயிடுச்சு. ஸோ டிவிகே இப்போ மொத்தம் 113, ஓகேங்களா? ஸோ மீதி கட்சிகள்லாம் இருக்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎல் மேட்ச் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளவோ விமர்சனம் இருக்கும். ஒரு சிலருக்கு டோனி பிடிக்கும், ஒரு சிலருக்கு விராட் கோலி பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மேட்ச் ஈவினிங் 7:30 நடக்க போகுது அப்படின்னா அந்த 7:30 முன்னாடி நம்ம என்ன வேணால் பேசலாம். இவன் இன்றைக்கி அடிக்க மாட்டான், இவன் இன்றைக்கி டக் அவுட் ஆயிடுவான், இல்லை இவன் இன்றைக்கி 100 அடிப்பான், இவன் இன்றைக்கி 150 அடிப்பான், இவங்க ஆல் அவுட் ஆயிடுவாங்க, இப்படிலாம் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே 7:30 ஸ்டார்ட் ஆகிற மேட்ச்சை அந்த 10:30, 11 அப்போ யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ண போகிறாங்க. அது வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு அர்த்தமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே ஒரு டீம் ஜெயிக்க போகுது. அப்படி ஜெயிக்கும் போது அது நம்மளுக்கு பிடிச்ச டீமாகவும் இருக்கலாம், பிடிக்காத டீமாகவும் இருக்கலாம். பட் அந்த வின் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவலர் வச்சு மறுபடியும் போய் அந்த மேட்செல்லாம் வந்து நடத்திட்டு இருக்க முடியாது. ஸோ முடிஞ்சிருச்சு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து 2 பக்கம் இருக்கிற ஃபேன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது காமன். அதே தான் வந்து நான் இங்கேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் வாக்களித்து ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண வச்சுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இளைஞர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்களா விஜய்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் எங்கேயுமே டிவிக்கே டெபாசிட் இலக்கு கிடையாது. ஸோ டெபாசிட் அவங்க லாஸ் பண்ணவே கிடையாது. நிறைய தொகுதிகளில் டிஎம்கே, ஏடிஎம்கே வேட்பாளர்கள் கூட டெபாசிட் இழந்திருக்காங்க. 3வது இடம், 4வது இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. ஆனால் டிவிக்கே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து டெபாசிட் அப்படிங்கிறத லாஸ் பண்ணவே கிடையாது. நிறைய இடங்களில் இப்போயுமே 108 இருக்குது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு 20லேருந்து 30 இடத்துல 3000 to 4000 வாக்குகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இன்னும் போய் ஒரு நல்லா கேம்பெயின் பண்ணியிருந்தாருன்னா நிறைய மாவட்டங்களுக்கு போகிறக்கு அவருக்கு பர்மிஷன் கிடச்சிருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே அது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் வந்து இதுதான் ரியல் ஃபேக்ட். ஸோ அவங்க எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான முறையில் வந்து தோக்கவே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து அதான் நான் என்ன யங்ஸ்டர்ஸ் மட்டுமே ஓட்டு போட கிடையாது, 30 to 40 வயசில் இருக்கவங்க, 40 to 50 வயசில் இருக்கவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. மாற்றத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வாங்கினதில்லை அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. இது டிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே கூட்டணி கட்சியில் இருக்க ஓட்டை விட வந்து பார்த்திங்கன்னா அது அதிகம், ஓகேங்களா? அவங்க 1.5 கோடி தான் வாங்கியிருக்காங்க. அவங்கள விட ஒரு 1/4 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு புது கட்சியாக மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு அர்த்தம் என்னென்னா, விஜய் 108 வாங்கும்போதே அங்கே வந்து டிஎம்கே அப்படிங்கிற கவர்மெண்ட் வேணான்னு மக்கள் முடிவு பண்ணனால தான் 108 போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து என்ன தெரியுது, டிஎம்கே அப்போ வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எதிர்கட்சி ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவுண்ட் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, டிஎம்கேக்கு கொடுத்த அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கல. அதனால தான் 47 சீட்டு மட்டும் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு வந்து சாதகமாக அமையறக்கு வாய்ப்பு இருக்குது, டிஎம்கேக்கு சாதகமாக அமையறக்கு வாய்ப்பு இருக்குது, விஜய் டெபாசிட் வாங்க மாட்டார், 5 சீட்டு வாங்குவார், 10 சீட்டு வாங்குவார்,
இப்படி தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணாங்க கரெக்டாக. ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சி நான் பர்சனலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, ஸோ இவங்க 2 பேருனால ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் சீட்டு சேர்த்து கிடைக்கும், போன டைம் அவங்க வாங்கின அந்த 65 விட வந்து இந்த டைம் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்தளவுக்கு கூட மக்கள் வந்து நம்பருக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறதான் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டிஎம்கேவும் வேண்டாம் ஏடிஎம்கேவும் வேண்டாங்கிறது தான் மக்கள் அளித்த தீர்ப்பு. அந்த நம்ம போட்ட அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த எலெக்ஷனில் நம்ம கொடுத்த தீர்ப்பாக தான் அதான் மெயின் நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஓட் சீட்லாம் எண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 108 இருக்கிற இடத்துல விஜய்னால் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி கிடையாது. ஓகேங்களா, 108 தான் இருக்குது. அப்போ விஜய்க்கு என்ன வேணும்? பல்வேறு கட்சிகள்லேருந்து அவருக்கு வந்து ஒரு ஆதரவு வந்து தேவைப்படுது. ஸோ 118 வேணும். இப்போ ஆளுநர்கிட்ட வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அது சம்மந்தமாக ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். 118 எம்எல்ஏ இப்போ வந்து விஜய் போய் நாளைக்கே ஆளுநர் கூப்பிட்டு அவர் வந்து ஆட்சி அமைக்க வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஆளுநரோட டியூட்டி, அதை நான் மாற்றி சொல்லலை. பட் இப்போ கூப்பிட்டு விஜய் வந்து நீங்கள் 110 தான் 13 தான் வச்சுருக்கீங்களா, ஓகே நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டு எனக்கு சட்டசபையில் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவார். பட் ஒரு விதத்தில் ஆளுநர் பண்ணது எனக்கு கரெக்டாக படுது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை கேட்டிருக்காரு. மொத்தம் 6 சீட்டு இவங்க கிட்டே இருக்குது. இவங்க ஆல்ரெடி டிஎம்கேயோட கூட்டணியில் இருக்காங்க. அந்த ஐயூஎம்எல் இந்திய லீக் முஸ்லீம் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார், ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம், ஸ்டாலின் சொன்னார்னா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நான் பேசக்கூடிய இந்த நாளில் இருக்கிற விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு, டிவிகேக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ், இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த 6 கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 6 வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 118 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே 118 வர்ற இதே சமயத்தில் இன்னொரு டாக் 2 நாளாக என்ன போயிட்டுருக்குன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் நேற்று டிஎம்கேல இருக்க மூத்த அந்த பேச்சாளர்கள் இருப்பாங்களா, அதாவது வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை யார் வந்து மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியிலையுமே வந்து எல்லாரும் வந்து பேசிட மாட்டாங்க. அதுக்கு அந்தந்த கட்சி வந்து ஒரு சிலர் நியமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம்கேல எப்போவுமே வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார், அவர் இப்போ தோல்வி அடைஞ்சிட்டார், அவர் பேசுவார். அதே மாதிரி டிஎம்கேல வந்து ஒரு 2-3 பேர் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி பேசணும் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை மறுக்கவும் இல்லை, அட் த சேம் டைம் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி டிஎம்கேவோட எல்லா எம்எல்ஏவும் சென்னையில் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. ஏடிஎம்கேவோட எல்லா எம்எல்ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. ஏடிஎம்கேவோட எம்எல்ஏஸ் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு தெரியாத மர்மமாகவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அண்டு நேற்று நைட்டு என்ன திடீர்னு நியூஸ் வருது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அவங்க ஆட்சி அமைப்பாங்க, இவங்க வந்து எதிர்க்கட்சி, அப்படி ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா அவங்க எதிர்க்கட்சியால் இருக்க முடியாது. அப்படி அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கடுத்து இருக்கிறதுலே வந்து அதிகமான சீட் வாங்கினவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன், அப்படி ஒரு கால் இது நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட அரசியலில் எனக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் நாலேஜ் வச்சு சொல்கிறேன், மேபி 2031 அப்புறமா சிங்கிள் ஹேண்டடாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்னு தான் தோணுது. ஸோ மக்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இவ்வளோ நாள் வந்து ஒவ்வொரு கட்சியோட தொண்டர்களும், இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஏடிஎம்கேக்கு ஒரு காலத்தில் இவங்க ஒன்றா இருந்த கட்சி தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கப்புறமா இவங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. ஆனால் ஒன்று எண்ட் ஆஃப் த டே அரசியலில் ஒன்று சொல்லுவாங்க, அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது எனக்கு அப்போ தெரியல, இப்போ மேபி இது நடந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆயிரும். ஸோ வந்து இங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கும் சரி, இந்த வீடியோ போடுற எனக்கும் சரி, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா புரியல. ஆனால் ஹானஸ்ட்லி இது நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் ஒத்துக்குவாங்க, 108 சீட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா மக்கள் அவரை தான் நம்பியிருக்காங்க, அவரை தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டிவிகே சைடில் என்ன நினைப்பாங்கன்னா, இன்னொரு 10 சீட்டு சேர்த்து ஜெயிச்சிருந்தோம்னா இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட்டாக இருக்கும். இன்னொன்று, அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸை எப்படியாவது கூப்பிடணும், நம்ம பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இவங்க இப்போ பண்ணதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸில் எத்தனை வேட்பாளர்கள் நின்றிருந்தாலும் அத்தனை பேரும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா கூட தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம். பட் அதை அவங்க மிஸ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ 5 சீட் ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்க இந்த சைடு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட ஒரு 20 வருஷமாக இருந்தவங்க அங்கே போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து டிஎம்கேக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதேமாதிரி ஏடிஎம்கே சைடில் நம்மளோட கட்சியை வந்து
உடச்சி இங்கிருந்து நிறைய எம்எல்ஏக்களை வந்து டிவிக்கு கொண்டு போகிறக்கு டிவிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கோவம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா +2 ரிசல்ட் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி நான் வந்து இது சீட்டிங் நடந்திருக்கு, நான் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஆளுநர் ரவி அவர்கள் நேற்றே வந்து அந்த சட்டசபை ஆல்ரெடி இந்த சட்டசபையை கலைச்சிட்டார். ஓகேங்களா? அதே மாதிரி கேரளாலேயும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் அங்கே யார் முதல்வர் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி தாங்க முக்கியமான நாள். தமிழ்நாடு அரசியலே வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ முக்கியமான நாட்கள் முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் மாதிரி ஒரு முக்கியமான நாள் இதுக்கப்புறம் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஏன்னா திராவிட கட்சிகள் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற டாபிக் வரும்போதே அங்கே என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ விஜய் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு இந்த 2 இயர்ஸில் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிடும் அந்த விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்தாங்கன்னா டிவிக்கு ஆட்சி அமைக்கும், அப்படி ஆதரவு கொடுக்கலனா அப்போ நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஃபார்ம் பண்ணுவாங்களா, அப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த ஒரே கூட்டணியில் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலவுது. ஸோ அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி சாயங்காலம் விட கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட டாபிக் பேசலாம், இதை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்ஸ் நம்ம இந்த கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரெகுலராக பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அரசியல் வீடியோக்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.